ஆக்சிஜன் தட்டுப்பாடு, போதிய படுக்கைகள் இல்லை, கொரோனாவால் இறந்தவர்களை சாலையோரங்களில் எரிப்பது போன்ற காட்சிகள் வடமாநிலங்களில் தொடர்கதையாகி வருகின்றன. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரெம்டெசிவிர் மருந்தினை பெற பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் குவிந்ததால் வாக்குவாதம் தள்ளுமுள்ளி. பல்வேறு மாநிலங்களில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்கள் கருப்பு பூஞ்சை எனப்படும் மியூகார்மைகாசிஸ் தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர். கணிசமாக இந்த தொற்றுக்கு ஆளாவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் கொரோனா மூன்றாவது அலை பரவலை தவிர்க்க முடியாது என்று மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் எச்சரிக்கை விடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சந்திப்பு நானுங்கள் காசு ஒரு உற்சாகம் மற்றும் செய்தி தான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்னன்னா, இவ்வளவோ கஷ்டம் இருக்கு, எவ்வளவோ பாடுகள் தான் இந்த உலகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எங்க பார்த்தாலும் மரணங்கள், மரண ஓலங்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கிற இடத்துல மக்களுக்கு திணறி போயிருக்காங்க. என்ன பண்றது, கவர்மெண்ட் அதுக்கு மேல திணறி இருக்கு, சம்பளம் கொடுக்க முடியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் சுத்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இன்னொரு பாத்தீங்கன்னா மக்களும் எண்ணிக்கையில குறைஞ்சிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பலவேறு விஷயங்கள் வருது. 3வது இருக்கு, அதுல குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம மருந்து தட்டுப்பாடு இப்படின்னு பலவேறு விஷயங்கள், ஆக்சிஜன் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த காலத்தை மேற்கொண்டுதான் ஆகணும். 1 வருஷமா கஷ்டப்பட்டு முன்னாடி வந்துட்டோம். ஆனா இனி இருக்கிற காலங்கள் இன்னும் கொடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்ப நம்ம நினைப்போம், என்னையா நான் எதையா நம்புறது, என்னத்தை நம்புறது, நீ நானே பார்ப்போம். என்னுடைய தங்கத்தை நம்பினேன், என்னோட பணத்தை நம்பினேன், என்னோட பதவியை நம்பினேன், எல்லாத்தையும் நம்பி பார்த்தேன். ஆனா எதுக்குமே இதுலயே சயின்டிபிக்கா நம்பினேன், டெக்னாலஜி நம்பினேன். ஆனா அதுல இருந்து இன்னும் கரெக்டான சொல்யூஷன் எனக்கு கொடுக்க முடியலையேன்னு சொல்லி நம்ம நிறைய நினைப்போம். எல்லாம் கரெக்டா தாங்க, மனுஷனால முடிஞ்சது எல்லாம் முடியும், நம்மளால கரெக்டா பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். ஆனாலும் இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறோம்னா கடவுள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா கடவுள் என்ன பண்றான்னா அந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவன் எடுக்கிற பிரயாசத்தை எல்லாம், அவன் எடுக்கிற நிறைய ஸ்டெப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து கூட அவனை வெளியே கொண்டு வரக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. அதான் நீங்க பார்க்க போற. எப்படியா எப்படி நானும் சொல்றேன், கடவுளை நம்புங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம என்னன்னா எல்லாமே பண்ணணும், நம்ம மாஸ்க் போடணும், மாந்து எடுத்துக்கணும், இல்ல ஏதாவது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா எல்லாமே பண்ணாலும் கடவுள் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல கடவுள் நம்மளை காப்பாற்றுறோம். அதை நீங்க பார்க்க போறோம். எப்படியா, அதாவது உண்மையா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க அதான் பார்க்க போற. எப்படி நடந்துச்சு, இந்த விஷயம் உண்மையா எப்படி கொண்டு வந்தாங்க, என்ன யாரு நம்புனாங்க, எப்படி எல்லாம் நடந்துச்சு சொல்லிதான் நீங்க பார்க்க போற விஷயமே. சோ இன்னைக்கு என்ன கூட்டிட்டு போறோம்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு கூட்டிட்டு போறோம். இஸ்ரேல் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட நடந்துட்டு பிரச்சனைகள் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இஸ்ரேல் நாட்டுல ஒரு வரலாறு மிக்க சிறப்பம்சமான ஒரு விஷயத்தை தான் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா எடுத்து பார்க்க போறோம். இன்னைக்கு அவ்வளவு பெரிய வரலாறு மிக்க சிறப்பம்சம்னு பாத்தீங்கன்னா, அதாவது இஸ்ரேல் எகிப்துல இருந்து பெருசா வந்தாங்க. அப்படியே ஒண்ணு வந்தானுங்க. வெளியே வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த இஸ்ரேல் ஒரு கொஞ்சம் காலங்கள் கடந்து போகுது. அதுல இருக்கிறது இஸ்ரேல் சொல்லி ஒரு நாடா பிரிஞ்சிருச்சு. கிழக்கு, அதாவது நம்ம சவுத் சைடு பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா ஜூடான்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க. இங்க எப்படி இருந்தா என்ன பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் பாதியை உடஞ்சிருச்சு. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா மாதிரி எப்படி நம்ம பிரிக்கிறோமோ அதே மாதிரி அங்க என்ன பண்ணா உண்மையாவே 2 கண்ட்ரியாவே பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற காலத்துல என்ன நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா, என்ன காரியம் பாத்தீங்கன்னா, ஏன் அங்க பிரிவு ஏற்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரிவு ஏற்பட்டும் அங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வடக்குல இருக்கவங்க சரியாவே இல்லை. அவங்க என்னன்னா அவங்களுடைய நடைமுறைகள் அக்கிரமக்காரங்க போட்டு என்ன சொல்றது, கடவுள் நிறைய சொல்றாரு, திருந்துங்கடா சொன்னா திருந்தவே மாட்டேங்கிறானுங்க. போட்டு அக்கிரமம் பண்ணி கடவுளுக்கு மிஞ்சியே ஏறி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அப்படிப்பட்ட காலத்துல வாழ்த்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கடவுள்னு சொல்லி பார்த்தாரு, திருந்துறதே இல்லை. கடைசியில் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அசிரியர்கள் கொடூரமானவங்க. அவனுங்க மாதிரி கொடூரமுக்கிய ஒரு வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, அவனுங்க மாதிரி கொடூரமான ராஜாக்கள் இருந்திருக்க மாட்டாங்க, மக்கள் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் அசிரியர்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொரோனாக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும்னா அவங்களை வச்சு கொடுக்கலாம். அசிரியர்கள் தான் கொரோனான்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு வடிவம். இன்னைக்கு கொரோனா பார்த்து எப்படி ஓடுறோமோ அந்த காலத்துல அப்படிதான். அசிரியர்கள் சொன்னாலே எல்லாம் ஓடுவாங்க. ஐயோ இவங்க கையில மாட்டிடக்கூடாது. அந்த அளவுக்கு அடக்க குணமுள்ளவர்கள், கொடூரமானவங்க. நான் ஒரு நாட்டு கையில கிடைச்சுன்னா பீறி போட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்டவங்க தான் இந்த அசிரியர்கள். அப்படிப்பட்டவங்க அசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, கடவுள் கொடுக்குறாரு, அடங்க மாட்டேங்கிறாங்க, ஓவர் ஆட்டம் ஆடுறாங்க. என்ன பண்றாங்க, வச்சு சாத்துறாரு. இவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா நார்த் இஸ்ரேல், அந்த இஸ்ரேல எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து 3 வருஷம் வெளியே சீஸ் பண்ணிட்டானுங்க. உள்ள எவனும் போக முடியல, வெளியே வரல. வெளியே ஃபுல்லா இவனுங்க ஆர்மி தான், அசிரிய ஆர்மி தான். உள்ள
நட்டுக்கும் உள்ள சரியான நட்டுக்கும் அந்த நார்த் இஸ்ரேல்ல. சோ இவங்க என்ன பண்றது, ஏது பண்றது தெரியல. 3 வருஷமா கஷ்டம். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த அசிரிய ஆர்மி வந்து என்ன பண்றாங்கன்னா உள்ள வச்சு அடிச்சு தூங்கிட்டாங்க. வந்து நார்த் இஸ்ரேல வந்து மொத்தமா இவங்க கையில வந்து அசிரியர் கையில. இப்ப சவுத் சைடுக்கு வரானுங்க. சவுத் சைடுல நீ வந்து பிடிக்காம இருக்கானுங்க. அதுதான் மெயின் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னா நார்த் சைடுல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தெரிச்சு ஓடி தப்பிச்சா போதும், பொழைச்சா போதும், கிடைக்க சாப்பாடு மாதிரி கிடைச்சா போதும் ஓடி எங்க வராங்கன்னா சவுத் சைடுக்கு வராங்க. சவுத் சைடுல பாத்தீங்கன்னா சவுத் சைடுல பாருங்க மக்கள் வந்து நல்ல மக்களா இருக்காங்க, கடவுளுக்கு பிரியமா வாழ்றானுங்க. அது மட்டும் இல்லாம கடவுளுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் என்ன சொல்றாரு அப்படி நடந்துக்கிறாங்க. இந்த யாருக்கும் துன்பம் கொடுக்காம தொந்தரவு பண்ணாம என்ன பண்றாங்கன்னா நல்லபடியா வாழ்றாங்க. அந்த காலத்துல ஆண்ட ராஜா பேர் எசேக்கியா ராஜா. இந்த இஸ்ரேலுடைய அந்த கிழக்கு, அதாவது சொல்ல பாத்தீங்கன்னா ஜூடா அந்த மன்னன் பேர் தான் எசேக்கியா. அந்த மன்னனுடைய இது பாருங்க, என்னதான் வடக்கு மக்கள் வந்து ரொம்ப இது பண்ணவங்களா இருந்தாலும் அவங்களையும் என்ன பண்ணாங்க ஓடி தஞ்சம் கேட்டு வந்தவங்கள அவங்களையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ண பராமரிக்கிறான். அவனுக்கு தெரியுது அடுத்து நம்மளதான் வந்து இந்த ஆசிரியர்கள் புரிய வைப்பானுங்க. என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்றான். நம்ம மதில் சுவர்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங் பண்ணணும். நம்ம மதில் சுவர்களை ஸ்ட்ராங் பண்ணாலே போது நம்மளுக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும் சொல்லி என்ன பண்ண ஃபர்ஸ்ட் மதில் சுவர்கள் என்ன பண்றான்னா நல்லா ஸ்ட்ராங் பண்ண பாக்குறாங்க. ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு அந்த மதில் சுவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணணும். அடுத்து என்ன பாக்குறாங்கன்னா வெளியே அந்த நதி வந்து அவங்களுக்கு ஓடுது. அந்த நதியை வந்து நம்ம ஊருக்குள்ள திருப்புற மாதிரி என்ன பண்ண நம்ம இதுக்குள்ள திருப்பணும் சொல்லி என்ன பண்ண அதையும் திருப்பி விடுறாங்க. திருப்பிட்டு அதுக்கு மேலே என்ன பண்றாங்க, அதுக்கு தாண்டி என்ன பண்றாங்க ஒரு மதில் சுவர் கட்டுறாங்க. 2 மதில் சுவர் கட்டி வச்சிருக்காங்க. தண்ணி வந்து எந்த காரணத்துக்கு வந்து அசிரியர்கள் வந்து தண்ணி அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு அப்படி வந்து என்ன பண்ணிருக்காங்க கட்டி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நான் தண்ணி வந்து உள்ள வர மாதிரி கட்டி என்ன பண்ணாங்க வச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாம் என்ன தெரியுது, அசிரிய ராஜா கண்டிப்பா தெரியும். சனக்கரிப் ராஜா சொல்லி நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு அப்ப சனக்கரிப் ராஜாவுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வருது. இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன விஷயம் தெரியும்னா யார் நம்பி இருக்காங்க இவனுங்க, யார் உங்களை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க ஆசிரியர்கள் பெரிய கூட்டம் அவங்க எல்லாம். அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வந்து இவன் வந்து நிக்கிறான். நான் எதுக்கு நிக்கிறான், ஏன் நிக்கிறான்னா இவன் என்ன நம்பிக்கையில இருக்கான்னு எல்லாமே இது பண்றாங்க. அப்ப இவங்க கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா எகிப்துகிட்ட நம்ம இது பண்ணுவோம், ஆலோசனை கேட்போம், அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கிடைச்சா நம்ம நல்லதா இருக்குமே, அவங்க நம்மளை காப்பாற்றுறது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு ஒரு பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு. டிஸ்கஷன் பேனல் வச்சு டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு. ஆனாலும் வந்து ராஜா என்ன சொன்னா நான் வந்து கடவுளை நம்பி இருக்குன்னு சொல்றேன். இன்னொரு பிரச்சனை பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வரி கொடுக்கணும். இவங்க ஆசிரியர்கள் வந்து கொடுமையானவங்க, இவங்க என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற கட்டத்துலதான் இத வச்சிருந்தாங்க. நாங்க சரியாவே ரூல் பண்ணிக்க சொல்லி நின்றான். அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்னும் கடுப்பு ஆசிரியர் ராஜா கணக்கு பார்த்தா இன்னைக்கு வந்து சும்மா விடக்கூடாது சொல்லி என்ன பண்ண கொல்லணும்னே நிக்கிறான். அப்ப என்ன நடக்குதுன்னா வந்து கொடுமையா போயிட்டு இருக்குது காலங்கள் கொடுமையா பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து என்ன பண்ணணும், இப்ப ஒரு சில பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, காசு எல்லாம் கொடுத்து எல்லாம் சமாளிப்போம். இவங்க கிட்ட நம்ம பகஞ்சமே வேணாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மக்களுடைய ஒரு தூண்டுதல் எல்லாம் என்ன பண்றானா மண்ணை என்ன பண்ணா இருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் என்ன எடுத்து பண்ணி கொடுக்குறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணலான்ட்டு. அவன் என்ன பண்ண இருக்கிறதா வாங்கி வச்சு திரும்பி இவங்க வந்து கேவலப்படுத்தி அனுப்பியிருப்பான். அனுப்புனோன்னு இவனுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. அவன் வந்து ஒரு படை வீரனை வச்சு என்ன பண்றாங்கன்னா தூது அனுப்புறானுங்க. இந்த மாதிரி ஆசிரியர் ராஜா அனுப்புற என்ன சொல்றான், நீ எவன் வந்து உங்களை காப்பாத்துவ நம்பிட்டு இருக்க, யார் வந்து உங்களை காப்பாத்துவா, இல்ல இந்த நாட்டு மண்ணை வந்து காப்பாத்து நினைச்சிட்டு இருக்கியா, எவனும் உங்களை காப்பாத்து, இது வரைக்கும் ஆசிரியர் கையில இருந்து எவனையும் காப்பாத்துனதே இல்ல, முடிஞ்சா உங்க யாரை நம்பிட்டு இருக்குன்னு சொல்லும் போது இவன் சொல்றான் நான் வந்து கடவுளை நம்பிட்டு இருக்கோம், நாங்க கடவுளை எங்களை கண்டிப்பா காப்பாத்துவோம்னு சொல்லும் போது அவனுக்கு ஏராளமா பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க வரான் வந்து என்ன பண்றான்னா கடவுள் முன்னாடியே கும்பிட்டு கடவுளே நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், டபுள் ப்ரொடக்ஷன் கொடுத்து பார்த்தோம், அது முடிஞ்சு நாங்க என்னென்னமோ எங்களால என்ன படைகள் வச்சு நாங்க என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டோம், ஆனாலும் எங்களால வந்து தாங்க முடியும். என்ன பாத்தீங்கன்னா அந்த வடக்கை விட இந்த சவுத் சைடு வந்து மேல வந்து கடவுளுக்கு ஒரு பெரிய அன்பு இருந்துச்சுங்க. ஏன்னா இவங்க வந்து நல்லபடியா வாழ்ந்தாங்க, கடவுளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா வந்து வடக்குல எப்படி அழியப்பச்சோ அந்த மாதிரி அழியப்படுது. ஏன்னா 46 சிட்டிஸை வந்து சவுத்ல பிடிச்சிட்டானுங்க, மேக்சிமம் பிடிச்சிட்டாங்க. இனி தலைநகரத்தை மாத்திரம் தான் பிடிக்க வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா வந்து இங்க அப்படி கடவுளுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நைட் பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா அவங்க ஆசிரியர் கூட்டம் எல்லாம் பெரிய ஜனமா என்ன பண்ண கேம்ப் போட்டு உட்காந்து அடுத்த நாள் இவங்களுக்கு படையெடுத்து போட்டு உடச்சு தள்ளிடணும். பெரிய பெரிய ஆயுதங்கள் கையில வச்சிருக்கானுங்க. அவனுங்க பதில் சொல்ல ஈஸியா உடச்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆயுதங்களும் கையில வச்சிருக்காங்க. அவனுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. கடவுள்கிட்ட இவங்க கேட்கும் போது கடவுள் வந்து இவங்க ஒரு பதில் சொல்றாரு. அது என்ன சொல்றான்னா வந்து யாருக்கு சாதகமா சொல்றான்னா பாத்தீங்கன்னா ஜூடா மன்னன் எசேக்கியா ராஜாக்கு சாதகமா சொல்றான். சாதகமா என்னன்னு சொல்றான்னா வந்து நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி சொல்றான். என்ன நடக்குதுன்னா வந்து இவன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணா, கடவுளையும் நம்பி இருந்தா. கடவுள் என்ன பண்ணாங்கன்னா வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்றது. எப்படி ஹெல்ப் பண்ண பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டோட நைட் அந்த அசிரியர் ஆர்மியை வந்து 1,85,000 பேர் எப்படி செத்தானுன்னு தெரியல. அப்படி ஒரு பிளட் கூட வெளியே வரலைங்க, அப்படி செத்து போயிட்டான்.
அப்படி செத்து என்னாச்சுன்னா அடுத்த நாள் காலையில் ராஜா இருந்துச்சு பாக்குறேன், என்னடா என்னோட இவ்வளவு பெரிய ட்ரூப் வச்சிருந்தானே, இவ்வளவு பெரிய ஆர்மி வச்சிருந்தானே, எல்லாம் இப்படி இப்ப பணமா கிடக்கிறானுன்னு சொல்லி பயந்துட்டான். இப்படி ஒரு பெரிய விஷயத்த வந்து கடவுள் பண்ணி என்னன்னா மக்களை வந்து காப்பாத்திட்டாரு. என்னன்னா கடவுளை நம்பி இருந்தாங்க, இன்னும் நிறைய பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன் நிறைய சொல்றேன், அவங்களுக்கு கொடுத்த ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி என்னென்னலாம் இவங்களால சைட்ல பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்க, கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. கடவுள் என்ன பண்ணாங்கன்னா இவங்களை வெக்கப்படுத்தாம அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா காப்பாத்தாரு. அதான் சொல்றேங்க, நம்மள்ட்ட எவ்வளவு வேணா விஷயங்கள் இருக்கலாம், நம்மள்ட்ட அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு வச்சு நம்ம சமாளிச்சுலாம் நினைக்கலாம். நம்மள்ட்ட என்னதான் இருந்தாலும் சில விஷயங்களை நம்மளை வந்து பிரேக் த்ரூ பண்ண போக முடியாது. அதனால என்ன சொல்றேன்னா வந்து நம்மள்ட்ட இருக்கிறது தப்பு இல்லை, இருந்து பண்றது தப்பு இல்லை. ஆனாலும் கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. எவ்வளவு பெரிய சிச்சுவேஷனா வந்தா கூட கடவுள் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி விட்டுருவாரு. அதனாலதான் சொல்றேன், உங்க நம்பிக்கைய கடவுள் மேல வைங்க. கடவுள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு விஷயத்துல அவனுக்கு நன்மை செய்வாரு. என்னதான் விஷயங்கள் வந்தாலும் வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்கள் சூழ்நிலைகள் வந்து இருந்தாலும் ஆனாலும் இங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்ச மனுஷங்க என்ன பண்றாங்க, கடவுள் கண்டிப்பா காப்பாத்தி அந்த நாட்டுல பெரிய சந்தோஷங்க. அதுக்கப்புறம் அவன் போனவன் தான் ஊரை விட்டு போய் ஓடி போயிட்டான். ராஜா தெரிச்சுட்டான், செனக்கரிப்பு ராஜா சிறியக்கே போயிட்டான். அங்கேயே அவனை வச்சு கொண்டுட்டானுங்க. அவங்க நாட்டு மக்களே நாட்டு மக்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா கொண்டுட்டானுங்க இவனை செனக்கரிப்பு ராஜா. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆர்மியை வந்து கொண்டு விட்டுட்டானே. அதுக்கப்புறம் அசிரியர்கள் படையெடுத்தே வரல ஜூடாவுக்கு. அந்த மாதிரியான அளவுக்கு என்ன பண்ணாலும் கடவுள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறார். அதான் சொல்றாங்க, நம்மளும் நம்மளோட சைட்ல இருந்து பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கடவுள் என்ன பண்ணான்னா இவன் நம்பி இருக்கானே, நம்மளதான் நம்பி இருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா அந்த கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நம்ம மனுஷன் என்ன பண்ணாரு, கடவுள் காப்பாத்திட்டாரு. அப்படி அதாங்க இதான் மோட்டிவேஷன். நான் சொல்றேன், நம்ம நம்பிக்கை வந்து நம்ம எல்லாத்தையும் மேலே வைக்கலாம் தப்பு இல்லை. ஆனாலும் அந்த மெயினான நம்பிக்கை யார் மேல, கடவுள் மேல வைங்க. கடவுள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா கடவுள் காப்பாற்றுவோம்.